வள்ளுவரே, ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்யும்போது பதிலுக்கு தீங்கு செய்யத்தானே தோணும். உண்மைதான் அப்பனே. ஆனால் மன்னிக்கவே முடியாத தகுதி இல்லாத குற்றங்களை மற்றவர்கள் நமக்கு செய்தாலும் அதற்காக அதை நினச்சி மனசு நொந்துக்கிட்டே இருக்காமல் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம தீங்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அதை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி, பழிக்கு பழி வாங்கினாலும் சரி, மனசில் உள்ள நிம்மதி போயிடும். அதோட பழிக்கு பழிங்கிறது தொடர்கதையாக தொடரவும் வாய்ப்புண்டு. அதனால தான் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்றுன பொறையுடைமை அதிகாரத்தில் 157வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. மன்னிக்கவே முடியாத தகுதியில்லாத குற்றங்களை பிறர் நமக்கு செய்தாலும் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு திருப்பி தீங்கு செய்யாமல் இருக்கிறது தான் எல்லா விதத்திலும் நல்லதுங்கிறத அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பாரத மணி திருநாடு சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.